துக்காராம் மகராஜ், நாமதேவர் மாதிரி அப்படியே ஸ்மரணையற்று போல ஏகநாதர் அப்பப்போ வெளியில வந்துருவார். அப்படி ஒரு அமிழ்ந்தாலும் ரொம்ப அமிழாத ஒரு தன்மை அவருக்கு இயற்கையாகவே இருந்தது. அவருடைய ரொட்டீன் இப்படிதான் இருக்கும். இப்படி கார்த்தால கோதாவரியில் ஸ்நானம், சூரிய நமஸ்காரம், சந்தியோபாசனை, சுப்பிரபாதம், பூஜா பாத்திரங்களை சுத்தப்படுத்துவார். அப்புறம் பக்தி பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் 12 மணி ராத்திரி தம்பூராவை மீட்டி பகவானுக்கு சைனோத்சவம் பண்ணிட்டு டோலோத்சவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு கடைசியில் படுத்துப்பார். பரம்பரையா பணக்காரர், நிலநீச்சலா இருந்தது. அதனால அவருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. ஏகநாத் ராமாயணம், ஏகநாத் பாகவதம், ஏகநாத் பாகவதத்துக்கு நாத பாகவதம் அப்படின்னு பேரு. அபங்கம் கீர்த்தனைகள், ராதாகிருஷ்ணரை பற்றின கீர்த்தனைகள், முரளி மனோகர ரே மாதவா, முரளி மனோகர ரே மாதவா, முரளி மனோகர, முரளி மனோகர, முரளி மனோகர ரே மாதவா, முரளி மனோகர. எக்கச்சக்க அபங்கங்கள், 2000க்கும் மேற்பட்ட அபங்கங்கள், கிரந்தங்கள், துருவபதம், குரு மகிமை, நாம மகிமை, ஏகாதசி மகாத்மியம், பிருந்தாவன துவாதசி மகாத்மியம், ராமாயண அபங்கங்கள், பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், பண்டரி மகாத்மியம், சிவராத்திரி மகாத்மியம், சதுஸ்லோகி பாகவதத்துக்கு விளக்கம். இப்படி மகாராஷ்டிர பாஷைக்கு ஒரு பெரிய இலக்கிய படைப்பாளியாவே இருக்கார். இவனுக்கு என்ன தெரிய போறது, மரமண்டு அப்படின்னு பக்கத்தாத்து ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்கார். அப்போ இவர் உத்தவனை பத்தி எழுதும்போது அப்படியே மூர்ச்சையாய் விழுந்த உடனே இந்த பக்கத்தாத்து மனுஷர் ஓடி வந்து தூக்கி அவர் என்ன எழுதுறாருன்னு ஓலைச்சுவடியில் எடுத்து பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஓ, இவன் தான் நம்ம மடசாமராணின்னு நினைச்சுட்டு இருந்தோமான்னு காலில் விழுந்தார். அப்பா, இவர் பெரிய அபரோக்ஷ ஞானி, உன்னோட லெவல் தெரியாம நான் உன்னை ரொம்ப தத்து பித்துன்னு பேசிட்டேன் அப்படிங்கிற. அவர் பாடுற ரொம்ப அழகான பல்வேறு அபங்கங்கள். நம்மளெல்லாம் பார்த்து சகோதரனே, குரு கிருப்பைங்கிற மைய கண்ணில் இட்டுண்டேன்னா காணும் இடங்களெல்லாம் ராமன் தான் தெரியுவாங்கிறார். குரு கிருபா அஞ்சன பாயோ மேர பாய், குரு கிருபா அஞ்சன பாயோ மேர பாய், राम बिना कछो देखत नाहि, राम बिना कछो देखत नाहि, गुरु कृपा अंजन अंतर राम बाहिर राम, अंतर राम बाहिर राम, जपा देखो बखाम राजा की राम, गुरु कृपा अंजन. இப்படியே போயின்னு இருக்கு. இப்படியே ஒரு நாள் ஏகாந்தமா திண்ணையில உட்காந்துருக்கார். ஒரு 12 வயசு புள்ள வந்தான், பிரம்மச்சாரி புள்ள. அந்த காலத்துல உன் பேர் என்னன்னு கேட்க மாட்டா இல்லையா, நீ என்ன கோத்திரம், நீ என்ன சூத்திரம். ஸ்வலாயன சூத்ரோகம் ரிக்ஷாகாத்யாயி ஆச்சாரிய சரணம் பஜே. உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்கா? நம்மே வாத்தா, எங்க அம்மாவும் கிடையாது, எனக்கு அப்பாவும் கிடையாது. எங்கேருந்துப்பா வரேன்? நான் துவாரகையிலேருந்து வரேன். உன் பேர் என்னப்பா? என் பேர் கிருஷ்ணன். அப்படியா? இவருக்கு குழந்தைகள் இல்லை, அதனால இந்த பிள்ளையே பிள்ளையா வச்சுப்போம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவ சொன்னா, எனக்கு என்னை ரொம்ப செல்லமா எங்க ஊர்லலாம் கண்டியா கிருஷ்ணன்னு கூப்பிடுவா. அப்படியா? நானும் அப்படியே கூப்பிடுறேன். கண்டியா கிருஷ்ணா, கண்டியா கிருஷ்ணான்னு ரொம்ப கொஞ்சி தான் அவனை வச்சுப்பார். கெட்டிக்காரனா இருப்பான். கெட்டிக்காரன் சலிப்பே இருக்காது. அப்படியே மடி செஞ்சு, குருவோட மடி செஞ்சு உணர்த்துவான். ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுவான். குருவோட வஸ்திரத்தை தோச்சு போடுவான். அனுஷ்டானமா குருவுக்கு பார்த்து பண்ணுவான். சுப்பிரபாதத்துக்கு எல்லாம் எடுத்து வைப்பான். கரிகான் இருக்குவான். குரு வழக்கேற்ற வந்தாருன்னா தீபத்துக்கு எண்ணெய் போட்டு வைப்பான். பூஜைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் எடுத்து வைப்பான். குருவுக்கு எப்போ பார்த்தாலும் விசிறிண்டே இருப்பான். கிரந்தங்கள்லாம் குரு எழுதுறாரு இல்லையா, இந்த கிரந்தங்கள்லாம் ரசிச்சு படிப்பான். குரு பத்னி கிட்ட போய் சொல்லுவான், குருநாதர் இன்னைக்கு என்னவா எழுதியிருக்காரு தெரியுமா, அழகான ஒரு உபமானம் கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு ரசிச்சு சொல்லுவான். எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லுவான்.
ரொம்ப ரசிப்பான் இந்த கண்டியா கிருஷ்ணன். ஒரு நாள் ஏகநாதர் வீட்டுல ஸ்ராத்தம், வாத்தியாரெல்லாம் வரப்போறா. நெய்யப்பம் வாத்துல மணக்க 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 இருக்கு. ஒரு மிலேச்சன் அந்த பக்கமா வந்து, என்னமா இந்த வீட்டுல வாசனை அடிக்கிறது நெய்யப்பம் அப்படின்னா, அவர் பார்த்தார், மனைவி கிட்ட கூப்பிட்டார், இந்த நெய்யப்பத்தை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா ஒண்ணுத்துக்கு ஒரு அதிகாரியானா அன்னத்துக்கு மட்டும் யாருக்கு வேணா தரலாம், பசிக்கிறவனுக்கு அன்னம் இல்லையா, நெய்யப்பத்தை கொடுத்துருவோன்னு உடனே அன்னைக்கு ஸ்ராத்தத்தன்னைக்கு நீ எப்படி கொடுப்ப, இனிமே உங்க வீட்டுல ஒருத்தர் கூட ஸ்ராதத்துக்கு பிராமணாலே வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல, நாங்க உன்னை ஜாதியை விட்டு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஒரே அழுகையா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணினேன், இவாளுக்கு பசிக்கிறதுனாலே பசிச்சவாளுக்குன்னா நான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்க. கண்டியா கிருஷ்ணன் சொல்றான், குருநாதா நீங்க ஏன் கவலைப்படுறேள், கூர்ச்சம் போட்டாவது ஸ்ராதம் பண்ணுன்னு இருக்கு, நீங்க கூர்ச்சம் போட்டு ஸ்ராதத்தை பண்ணிட்டு போயிட்டே இருங்கோ, நீங்க வெயிட்டே பண்ணாதீங்கோ அப்படின்னா. கண்டியா கிருஷ்ணன் சொல்றான் குருக்கு, நீங்க கூர்ச்சம் போட்டு பண்ணுங்கோங்கிறேனா அப்படின்னு சொல்ல, விஸ்வதேவர் விஷ்ணுக்கெல்லாம் கூர்ச்சம் போட்டார், அவள்லாம் வந்துட்டா, பாண்டுரங்கனே வந்துட்டான் ஸ்ரார்த்தத்துக்கு. பாண்டுரங்கனே வந்த உடனே பித்ருக்கள்லாம் பார்த்தா, ஆஹா பாண்டுரங்கனே வந்துட்டான்னு எல்லாரும் வந்துட்டா. ஸ்ராதம் ஆசீர்வாத கோஷம் எல்லாம் கேட்கறது ஊருக்கு வெளியில. இவெல்லாம் பேசிக்கிறா, எங்கடா நம்ம யாருமே ஸ்ராதத்துக்கு போல, ஆசீர்வாதம் எல்லாம் கேட்கறது அப்படின்னா. ஒருத்தர் சொன்னா, இல்ல இல்ல பக்கத்து ஊர்ல ஆள் வந்திருப்பான், இவாளுக்கு பகவானே வந்தாங்கிறது தெரியாது, பக்கத்து ஊர்லேருந்து யாராவது வந்திருப்பா, நம்ம வந்து இவாளை தடுத்து வச்சிருக்கோன்னு அவளுக்குலாம் தெரியாதானோ, அதனால அவள்லாம் வந்திருக்கா. சரி சரி, இதுல 2 பேர் என்ன சொல்றா, நான் இடுப்பு மேல கை வச்சுட்டு வரட்டும், யார் வரான்னு நான் பாக்குறேன், அவளுக்கு நம்ம சொல்லணும், இனிமே இவளோட செட்டே சேராதீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு காத்துன்னு இருக்கா. வெளில வந்த உடனே வெளில யாருமே இல்லையே, இவ வெளில வந்தோடனே கண்டியா கிருஷ்ணன், கண்டியா கிருஷ்ணன் யாரா உள்ள இருக்கா, கண்டியா கிருஷ்ணன் எதிர்த்து பேசுவான், யாரா இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டான். இல்ல உள்ள சத்தம் கேட்கறதே, சத்தம் கேட்டா என்ன மாமா உங்களுக்கு, நீங்க தான் வந்து பண்ண மாட்டேன்ட்டு ஸ்ரார்த்தம், அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா. இவாளுக்கெல்லாம் சமர்த்த ராமதாசர் போன்ற மகான்கள் தான் லாயக். அவர் அடிச்சு பேசுவார். ஏகநாதர் ரொம்ப சாது, அவருக்கு திருப்பி எல்லாம் பேச வராது, அதனால அவருக்கு வந்து பலமே சிஷ்யன் தான். கன்னியாகிருஷ்ணன் பாஞ்சு சண்டை போடுவான், என்னம்மா எங்க குருவை பண்ணுவேன், எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்லாம் கேட்பான். ஒரு வருஷம் ஆயிடுத்து. ஏகநாதர் பார்த்தார், இவாள்கிட்ட சண்டை போட்டுன்னு என்ன பண்ண போறோம், இவாள்கிட்ட ஒரு வெள்ளக்கொடியை காமிச்சிருவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்ல உங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், நீ பிராய்ச்சித்தம் பண்ணாதான்டா உன்னை சேர்த்துப்போம். பிராய்ச்சித்தம் தானே பண்ணிடுறேன், என்ன பண்ணோம், ஏன்னா அவளுக்கெல்லாம் இவர்கிட்ட பணம் இருக்குன்னே ஆத்திரம், கோடியா வச்சுட்டு இருக்கார், நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு அந்த அசூய. அதனால பார்த்தா இது வழியா நம்மள மாதிரி இவனையும் பாப்பராக்கணும்னு ஒரு ஆசை. அதனால கோதானம் பண்ணுங்கோ, கிரகதானம் பண்ணுங்கோ, தங்கத்திலேயே ஒரு கோவா பண்ணி கொடுங்கோன்னு இஷ்டத்துக்கு பரிகாரம் சொல்றா. அவர் அதுவா ரைட்டு, இதுவா ரைட்டு. கண்டியா கிருஷ்ணனுக்கா, குரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல குருநாதா, அவன் உங்க பணத்தெல்லாம் சுருட்டிக்கிறதுக்காக விளையாடுறா அப்படிங்கிறார். போனா போறதுடா, பணம் தானடா, எடுத்துட்டு போட்டுமேடாங்கிறார். குருநாதா நமக்கு வேண்டாமான்னு கேட்கறான். வேண்டாம்டா நமக்கு, அதெல்லாம் விட்டு ஒழிச்சிருடா அப்படிங்கிற. தாங்கவே முடியல. இவர் வந்து வேண்டான்னு சிஷ்யம் சொன்னதையும் மீறி வந்து உட்காந்துட்டார் பரிகாரத்துக்கு. கோதாவரி நதி தீரத்துல பிராய்ச்சித்தத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு குஷ்ட ரோகி அழுகி சொட்டுறதும் வரான். அவன் வந்துட்டு என்னால முடியல, ஆஹா ஏகநாதர் யாரு, ஏகநாத் மகாராஜ் இங்க இருக்காரான்னு கேட்கறான். இந்த பிரதிஷ்டானபுரத்துல எல்லாரும் சொன்னா, ஏகநாதரா இதோ இங்க வா, என்ன பண்ணோம், எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணோம்னா. இவாளுக்குலாம் ஒரே பரவாயில்ல, ஒரு பார்ட்டிக்கு 2 பார்ட்டி கிடைச்சிருக்கு பரிகாரத்துக்கு, சூப்பர் பணம் தான், நம்ம வசூல் பண்ண போறோம் நினைச்சுட்டு வா ஏகநாதர் எங்கள்கிட்ட தான்டா பரிகாரம் பண்ண வந்திருக்கார், உனக்கு என்னடா அவர்கிட்ட போய் பரிகாரம், எங்கள்கிட்ட வான்னு பிடிச்சி இழுத்துன்னு வரா. அவ அந்த குஷ்டரோகி சொல்லிட்டார், அதெல்லாம் முடியாது, ஏகநாதர் பரிகாரம் பண்ணாதான் எனக்கு கேட்கும் அப்படின்னு யார் சொன்னா அப்படிங்கிறார். இல்ல நான் திரையம்பக கஷேத்திரம் போனேன், திரையம்பகேஸ்வரம் போனேன், திரையம்பகேஸ்வரர் பரமேஸ்வரனே சொன்னார், யாராலையும் முடியாது, ஏகநாதரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு. உடனே நான் கோதாவரியில குதிக்க போனேன், அப்பதான் பகவானே சொல்றார், நீ கவலைப்படாதப்பா, ஏகநாதரை போய் பாரு, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை குடிச்சேன்னா உன்னுடைய குஷ்டரோகம் போயிடும். ஏகநாதர் சொன்னார், வாப்பா, ஆனா எனக்கு அப்பேற்பட்ட யோகியதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு கால் கிருஷ்ண சங்கல்பம் அதுவா இருந்தா நான் ஏன் இழக்கிறேன், ஆகட்டும் அப்படின்னார். அதை குடிச்சாரோ இல்லையோ, ஒரு க்ஷணத்துல பரமா ஆரோக்கியமா யௌவனமா இவரா அவர் அப்படின்னு ஆயிடுத்து. உடனே இவாள்லாம் பார்த்தா, பரிகாரம் பண்றாளே
இந்த வைதிகா இவாளுக்கெல்லாம் என்ன ஆயிடுது, சுவாமி சுவாமி எனக்கு கூட தலைவலி, கொஞ்ச நாளாக மைக்ரேன் இருக்கு, இந்த முட்டி நகர்த்தவே முடியல, கொஞ்ச நாளாக இந்த சைட்லலாம் வலிக்கிறதுன்னு அவாவா வியாதியெல்லாம் சொல்லி அவாவா ஏகநாதர், இத்தனை நேரம் ஏகநாதருக்கு ஒன்றுமே துப்பு இல்லைன்னு சொல்லி அவருக்கு தான் பரிகாரம் பண்ண போகிறேன்னா, இப்போ ஒன்று மிராக்கிளை பார்த்த உடனே இவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக படுத்து. ஆனாலும் அவர் இந்த மிராக்கிள் சித்து இதை காமிக்கிறதுக்காக அவர் வரலையே, பாண்டுரங்கன் வசப்பட்டுட்டா ஜெகமே வசமாயிடுது, அவ்வளோதானே தவிர்த்து அவருக்கு இந்த இந்த யோஜனையே இல்லை. இப்படியே ஓடின்னு இருக்கு. இப்போ கண்டியா கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், நல்ல வேளை நம்ம குருவோட சொத்தெல்லாம் பழா போல, நல்ல வேளை தப்பிச்சுருத்தோம் அப்படின்னு அவன் பெரும் மூச்சு விட்டுக்கிறான். அப்பாடா, இந்த குருநாதருக்கு சாமர்த்தியமே போட மாட்டேங்கிறது, இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் தான் காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு நினச்சிக்கிறான்.